வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மேச லக்னத்திற்கு சூரியனும் செவ்வாயும் இணைந்து திரிகோணத்தில் அமர்ந்தால் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா பார்க்க போறோம். பொதுவானதுதான். இதுல பார்த்தோம்னா லக்னாதிபதி செவ்வாய், சகோதரகாரகன், பூமிகாரகன், போர்ப்படை தளபதி. சூரியன் பிதிர்காரகன், புத்திரஸ்தானாதிபதி, 5 குடையவரா இருக்கு வர்றாரு. ஓகேங்களா? இவருக்கு 2க்கு அதிதேவதை. செவ்வாய்க்கு முருகப்பெருமான், சூரியனுக்கு ருத்ரன், சிவன். நல்ல அற்புதமான பலன்கள் நடக்கும்னா முருகப்பெருமானோட 6 படை வீடுகள் வழிபாடுகள் செய்கிறது, செவ்வாய் வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடு வச்சுக்கிறது, சூரிய நாராயண கோயில் வழிபாடு செய்கிறது, சிவனோட வழிபாடுகள் வச்சுக்கிறது. இந்த 2 கிரகங்கள் இணைய பெற்றவர்கள் பொதுவாக வச்சுட்டோம்னா அது அற்புதமான நற்பலன்கள் நடக்கும். திரிகோணம் எப்படின்னா, லக்ன கேந்திர திரிகோணாதிபதியாக செவ்வாய் வர்றாரு. பூர்வனி ஸ்தானாதிபதி இன்னொரு திரிகோணம் 5 குடையவராக சூரியன் வர்றாரு. இவர் லக்னத்துல மேசத்துல அமரும் போது அதி அற்புதமான நற்பலன்கள் நடக்கும். புத்தி கூர்மை ஏற்படும், தெளிவான சிந்தனை ஏற்படும், புத்திரர்கள் வழியில நன்மை ஏற்படும், தகப்பனார் வழியில நன்மை ஏற்படும். ஜாதகர் ஆக்டிவாக பெரிய ரொம்ப சுறுசுறுப்போட இருப்பாரு. நன்மைகள் அதிகமா நடக்கும். அடுத்தது 2வது திரிகோணமான சூரியனோட வீட்டுல செவ்வாயும் சூரியனும் இணைந்து அமரும் போது அதி அற்புதமான மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஜாதகர் பார்த்தோம்னா புண்ணிய ஸ்தலங்களை போய் தரிசனம் பண்றது, குலதெய்வத்தினோட அனுகிரகம் அதிகமாக கிடைக்கிறது, புத்திரர்கள் மூலமாக நன்மை ஏற்படுறது, தாப்பனார் மூலமாக நன்மை ஏற்படுறது, சிவபெருமானோட அனுகிரகம் ஆசி கிடைக்கிறது, முருகப்பெருமானோட அனுகிரகம் ஆசி கிடைக்கிறது. இதெல்லாம் 5ஆம் இடத்துல இருக்கும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒரு திரிகோணம் இல்லையா, லக்னத்துக்கு யோகஸ்தானம் இல்லையா, அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கும். அடுத்தது 3வது திரிகோணமாக தனுசுல குருவோட வீடு, சித்தர்களோட அனுகிரகம் கிடைக்கும், தெய்வ காரியங்கள்ல அதிகமா ஏற்படுறது, தெய்வீக தரிசனம் கிடைக்கிறது, குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறது, தாப்பனார் வழியில நன்மை ஏற்படுறது. இதெல்லாம் ஜாதகருக்கு நன்மைகள் ஏற்படும். இன்னொன்னு பார்த்தோம்னா செவ்வாய் அஷ்டமாதிபதியாக வர்றாரு. அப்போ இந்த ஸ்தானங்கள் நிற்கும் போது குரு பார்வை இல்லாம இருந்தா நன்மை தீமை நான் சொன்ன 2மே கலந்த கலவையா தான் நடக்கும். ஒரு அஷ்டமஸ்தானாதிபதி திரிகோணத்தில் போய் நிற்கிறது, அஷ்டமாதிபதி திரிகோணாதிபதியோட சேர்றது, இதெல்லாம் ஒரு மீடியமான நற்பலன்களை தான் தரும். இருந்த போதிலும் இதை குரு பார்த்துட்டு 1ஆம் இடம் லக்னம், 5ஆம் இடம் 9ஆம் இடத்துல நின்று சூரியன் செவ்வாய் சேர்க்க பெற்று நின்று அதை குரு பார்த்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகங்களை செய்யும் ஜாதகருக்கு. அது அற்புதமான நற்பலன்கள் தரும். சிபிசிஐடி, ஏன்னா அஷ்டமஸ்தானம் இல்லையா, மறைபொருளை கண்டுபிடிக்கிற ஸ்தானம். இந்த சிபிசிஐடியில் வர்றது உயர்ந்த பதவியில வைக்கிறதெல்லாம்